அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய அதிசயமான பரம ஏகாதேசி. ஏகாதேசி அப்படின்னாலே பெருமாளுக்கான ஒரு உயர்வான விரதமான ஒரு நாள் தான். சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி ரொம்ப விசேஷமான ஏகாதேசியாக கருதப்படுது. அந்த வகையில் நாளைக்கு ஜூன் மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசியானது ரொம்ப அரிதான ஒரு அதிசயமான ஏகாதேசி. அதனால தான் இந்த நாளை நம்ம யாருமே தவறவிடக்கூடாது. நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, விரதங்கள் எங்களுக்கு இருக்க முடியலமா அப்படின்னாலும் பரவாயில்லங்க, பெருமாளை நம்ம சொல்லுகின்ற முறையில் மனசார நீங்கள் வழிபட்டாலே போதும். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பரம ஏகாதேசிக்கு அப்படி என்ன விசேஷங்கள், நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் அப்படி என்னெல்லாம் இருக்குங்கிற அற்புதமான தகவல் தான் இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல தகவல்களும் உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமுமே நமக்கு 24 அல்லது 25 ஏகாதேசிகள் தான் வரும். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய அந்த 24 ஏகாதேசியிலும் வராத ஒரு ஏகாதேசி தான் இந்த பரம ஏகாதேசி. இது அதிக மாதம், அதாவது இந்த வைகாசி மாதத்தை புருஷோத்தம மாதம், நமக்கு அதிக மாதம் சொல்கிறோம். அதாவது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிக மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி தான் பரம ஏகாதேசியாக நமக்கு அழைக்கப்படுது. அதனால தான் ரொம்ப ரொம்ப அதிசயமான, மற்ற ஏகாதேசிகளை விட வேறுபட்ட தனி சிறப்பு வாய்ந்த ஏகாதேசின்னு அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதேசியானது கிரக மற்றும் சந்திர அமைப்புகளுடைய கீழ் மட்டும்தான் வரும். அதனால தான் ரொம்ப அரிதாக வரக்கூடிய இந்த பரம ஏகாதேசியானது நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையையும் வாழ்க்கையுடைய செல்வ செழிப்பையும் மோட்சத்தையும் சுபிக்ஷத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஏகாதேசியாக அழைக்கப்படுது. நம்முடைய இந்து புராணத்தின் பிரகாரம் செல்வத்தினுடைய அதிபதி குபேரன். அந்த குபேரனே பரம ஏகாதேசி விரதத்தை அனுசரித்து தான் தேவர்களுடைய கருவூலத்தையே நிர்வகிக்கக்கூடிய பதவியை அடைந்தாராம். அதே மாதிரி தன்னுடைய ராஜ்யம், செழிப்பு, குடும்பம் இது எல்லாத்தையும் இழந்த அரிச்சந்திர மன்னரும் இந்த விரதத்தை அனுசரித்து தான் தன்னுடைய இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றதாக நமக்கு சொல்லப்படுது. அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு நாள் தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய பரம ஏகாதேசி. உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் விரதங்கள் இருக்கலாம். அப்படி முடியாதவங்க நாளைக்கு அரிசி சாதத்தை மட்டும் நம்ம தவிர்த்துட்டு கோதுமையினால் ஆன உணவுகள் எடுக்கலாம், பால் பழங்கள் சாப்பிட்லாம். அது மாதிரியான உங்களுக்கு எப்படி முடியுதோ சைவ உணவுகள் மட்டும் எடுத்துகிட்டு விரதத்தை நம்ம எடுக்கலாம். அப்படி நம்ம விரதங்கள் இருந்தோன்னா பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார நாளைக்கு இருந்து இப்படி விரதங்கள் இருந்து வழிபட்டோன்னா அஸ்வமேத யாகம் செய்வதற்கு இணையான புண்ணியங்கள் கிடைக்கும் சொல்லிட்டு நம்முடைய சமய நூல்கள் சொல்லுது. அதே மாதிரி நாளைக்கு நம்ம யார் ஒருத்தங்க பக்தியோட பெருமாளை நம்ம வழிபடுறோமோ வைகுண்டத்தை அடையக்கூடிய பாக்கியமே கிடைக்கும் சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணரே அர்ஜுனன் கிட்ட சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு ஒரு விசேஷங்கள் தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய பரம ஏகாதேசி. அதனால் நாளைய தினம் நீங்கள் விரதங்கள் இருந்தாலும் சரி, இல்லை விரதங்கள் இருக்க முடியாமல் எளிமையான இந்த சைவ உணவுகள், கோதுமை உணவுகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு கூட நாளைக்கு நம்ம பெருமாளை சேவிக்கலாம். நாளைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு முன்னாடி நல்ல மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு வாசனையான பூக்கள் வச்சுட்டு, குறிப்பாக மஞ்சள் நிறத்தில் பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூக்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கு சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் நாளைக்கு சமர்ப்பிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பெருமாள் படத்துக்கு முன்னாடி நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு முடிந்த ஏதாவது பழங்கள், துளசி, இனிப்புகள் இப்படி வச்சு ஓம் நமோ பகவதி வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்தாலே போதும், நம்ம என்ன நினச்சி வேண்டி கேட்குறோமோ அந்த எல்லா காரியத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். பெருமாளுடைய அனுகிரகமும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதோடு கூட நம்ம சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான மந்திரம் இருக்குது. நாளைக்கு வியாழக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நல்ல குபேர ஏகாதேசின்னு அழைக்கப்படுது. எவ்வளோ ஒரு பணப்பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பணக்கஷ்டத்தை தீர்க்க வல்ல ஒரு சக்தி பெருமாளுடைய வழிபாட்டுக்கு இருக்குங்க. நாளைய தினம் நீங்கள் துளசி இலைகள் மட்டும் பெருமாள் அல்லது தாயாருடைய படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீனிவாச ருணம் செந்தி,
ஓம் ஸ்ரீனிவாச ருணம் சிந்தி. இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை நம்ம நாளைக்கு உச்சரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி முடியாதவங்க 27 முறை நீங்கள் தாராளமாக நீங்கள் உச்சரிக்கலாம். பக்கத்தில் பெருமாள் கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு பெருமாள் கோவில் முன்னாடி உட்காந்து இந்த ஒரு மந்திரத்தை கூட சொல்லலாம். அதே மாதிரி பெருமாளுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பாசனம் இருக்குது. இந்த பாசனத்தை நம்ம நாளைய தினம் சொல்லி வழிபட்டோன்னா உங்களுக்கு எவ்வளவு பண கஷ்டமாக இருக்கட்டும், பண பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த பணப்பிரச்சனைங்கிறதே உங்கள் வாழ்க்கையில் அடியோடு தீர்க்கக்கூடிய அற்புதமான பாசனம். நல்லபடியான செல்வ வளங்கள் எல்லாம் பெருகிறது, கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிறது, குறைவில்லாத ஒரு செல்வம் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பாசனம். இந்த பாசனமானது நமக்கு குறையில்லாத செல்வத்தையும் பெறுவதற்காக திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட பாசனம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பெருமாள் பாசனம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள்விசும்பு அருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அற்புதமான தமிழ் பாசுரம். இதற்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல குடும்பம், குழந்தை, செல்வம், இது மாதிரியான எல்லா வகையான செல்வங்களையும் நமக்கு தரக்கூடியது. பக்தர்களுடைய துயரங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் புகழையும் செல்வத்தையும் தரும். மேல் உலகத்துக்கு செல்லும் போது மோட்சத்தை தரும். பெற்ற தாயை போல் நாம் கேட்பதை மட்டும் இல்லாமல் நம்ம கேட்காமல் விட்ட நமக்கு தேவையான அனைத்தையும் அருளும் ஒரே சொல் எது என்பதை தெரிந்து கொண்டேன். அந்த ஒரே சொல் நாராயணா என்னும் திருநாமம். அந்த ஒரே ஒரு சொல் திருநாமத்தை நம்ம சொன்னாலே போதும் நமக்கு அனைத்துமே கிடைத்துவிடும் அப்படிங்கிறது தாங்க இந்த பாடலுடைய அர்த்தம். நாராயணா என்கிற ஒரு நாமமே புண்ணியம் தரக்கூடிய நாமம். இதை ஸ்ரீராமானுஜரே நமக்கு சொல்லியிருக்காரு. அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த பரம ஏகாதசினால் நமக்கு இந்த ஒரு பாசுரத்தையும் நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு முடியும் அப்படின்னா 108 முறை படிக்கலாம். முடியாதவங்க 3 முறையோ 27 முறையோ அட்லீஸ்ட் ஒரே ஒரு முறை நம்ம இந்த பாசுரத்தை நாளைக்கு படித்தாலே போதுங்க. அதே மாதிரி நாளைய தினம் முழுக்க நாராயணா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை, அதாவது கணக்கே இல்லாமல் நீங்கள் நாளைக்கு முழுக்க நம்ம சொல்கிறதுங்கிறது மிகப்பெரிய புண்ணிய பலனே கொடுக்கும். ஏன்னா 3 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அதிக மாதத்துடைய அற்புதமான ஏகாதசி நாளைக்கு வந்திருக்கு. அதனால் யாருமே நாளைக்கு தவற விடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் பண கஷ்டங்கள்ங்கிற அந்த பிரச்சனைகள் என்றைக்குமே இருக்காது. அந்த குறையே இல்லாமல் நம்மளை பெருமாள் நல்லபடியாக பார்த்துக்குவார். அதனால் எளிமையான இந்த ஒரு விஷயத்தை நாளை தினம் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். நாளைக்கு துளசி இலைகள் நம்முடைய எப்பயுமே ஏகாதசி அன்னைக்கு துளசி இலைகள் நம்முடைய செடியிலேருந்து பறிக்கவே கூடாது. நம்ம கடையிலேருந்து ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ மட்டும்தான் நம்ம வாங்கி பண்ணணும். நீங்கள் அதை மட்டும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் துளசி செடிகள் இருந்ததுன்னா அந்த துளசி மாடமோ அந்த துளசி பூஜைகள் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் நாளைக்கு துளசிக்கு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நாராயணா அப்படிங்கிற அற்புதமான மந்திர வார்த்தை பதிவிடுங்க. நாராயணனுடைய அருளும் மகாலட்சுமியுடைய அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.